அனைவருக்கும் வணக்கம். டீசல் பெட்ரோல் ஒயரிங்குடைய ஃபஸ்ட்டு பார்ட் இதுக்கு முன்னே போட்டிருக்கேன். அந்த ஃபஸ்ட் பார்ட்டை பார்த்துட்டு இந்த செகண்ட் பார்ட் பார்க்க வாங்க, அப்போ தான் புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இப்போ அடுத்தபடியாக வந்து லெஃப்ட் சைடுடைய ஹேண்டிலு, லெஃப்ட் சைடு ஹேண்டிலுடைய அந்த சுவிட்சு, லெஃப்ட் சைடு ஹேண்டிலில் வர சுவிட்சு என்னென்ன சுவிட்ச் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம ஃப்ளாஷ் இருக்குங்களா, ஃப்ளாஷ் சுவிட்சு. நம்ம வண்டிக்கிண்டே வேறு வண்டி நாம் முந்த போடுறேன்னு சொல்லிவிட்டு அந்த ஃப்ளாஷ் அடிப்போம் பார்த்தீங்களா, அந்த சுவிட்சு. அதுக்கப்புறம் வந்து லோ பீம் ஐ பீம் ஒரு சுவிட்சு. அப்புறம் வந்து இண்டிகேட்ரு, லெஃப்ட்டு ரைட்டு இண்டிகேட்டருக்கு ஒரு சுவிட்சு. அப்புறம் ஹார்னு சுவிட்சு. அப்போ 1 2 3 4 சுவிட்சு இருக்குது இந்த ரைட் சைடு இண்டிகேட்டரில், சாரி லெஃப்ட் சைடு இண்டிகேட்டரில். ஓகே, இப்போ நம்ம இது இந்த சைடு ஃபுல்லாத்தையுமே முடிச்சிடலாம். இந்த சைடு ஃபுல்லாத்தையும் முடிச்சிடலாம். உங்களுக்கு நல்லா புரியும். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து இப்போ ஒன்று ஒன்றா சொல்லிகிட்ருக்கேன். இப்போ இந்த சுவிட்சு, இந்த இதுக்கு வந்து இந்த இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சின்னதாக ஒரு இது மட்டும் சொல்லித்தரேன். ஒரு சுவிட்சுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சுவிட்சுனா அந்த சுவிட்சு இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கிற சுவிட்சு கூட பார்த்தீங்கன்னா கூட இந்த மாதிரி 2 ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவில் வந்து இப்படி இருக்குதுன்னா, இதில் வந்து ஒன்று இன்னாக இருக்கும், ஒன்று அவுட்டு, OUT, ஒன்று அவுட்டாக இருக்கும். இந்த சுவிட்சை வந்து இப்படி இருக்கும் உள்ள. நீங்கள் சுவிட்சை ஆன் பண்ணும்போது என்ன ஆகுனா, அந்த சுவிட்சில் வந்து இதை அழுத்தும் போது இது வந்து இந்த சென்ட்ரல் ஆக்சிஸில் வந்து இது வந்து இப்படி இதில் படும், இது வந்து இதில் படும். அப்போ ஒரு சுவிட்சுன்றதுக்கான கான்செப்ட் இது தான். இதை அழுத்தும் போது இந்த 2 இதுவும் வந்து ஜாயிண்ட் ஆகும், இப்படி ஜாயிண்ட் ஆகிடும். அதுதான் கான்செப்ட்டு. இப்படி இருக்கிறது நார்மலாக ஓப்பனில் இருக்கும், ஆஃப் பண்ணால் ஓப்பன் ஆகிடும். இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து ஒரு ப்ரெஷர் வந்து இந்த இடத்துல அழுத்தும் போது இந்த இடத்துல அழுத்தும் போது இது 2 ஜாயிண்ட் ஆகிட்டு இதில் போகிற சப்ளை வந்து இப்படி போயிட்டு இப்படி அவுட் ஆகும். இதுதான் சுவிட்சுக்கான கான்செப்ட்டு. இப்போ நம்ம இங்கே வருவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ இது எல்லாத்துக்குமே இன்னுன்னு ஒன்று வேணும். இன்னுன்ற ஒரு இது வேணும், இன்னுன்ற ஒரு சப்ளை வேணும். அந்த சப்ளை எங்கே எடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு, அதாவது இந்த லோ பீம் ஐ பீம், இது லோ பீம் ஐ பீம் பார்க்கணுன்னா அதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த லோ பீம் ஐ பீம்ன்றதுக்கு முன்னாடி இந்த ஹெட்லேம்புடைய மெயின் சுவிட்ச் வந்து இங்கே இருக்குது. அதாவது ரைட் சைடு இண்டிகேட்டரில், சாரி ரைட் சைடு ஹேண்டிலில் ஒரு பவர் சுவிட்ச் இருக்குது. அப்புறம் அந்த ஹெட்லேம்ப் லோ பீம் ஐ பீம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோ பீம் ஐ பீம் இதுக்கு சப்ளை வரணும்னா இங்கே இருக்குது நம்மளுடைய ஹெட்லேம்ப் கண்ட்ரோல். ஹெட்லேம்புடைய ஆன் ஆஃப் இங்கே தான் இருக்குது. அந்த ஹெட்லேம்புடைய லோ பீம் ஐ பீம் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. ஆனால் ஹெட்லேம்புக்கு பவரை கொடுக்கணுன்றதுக்கான சுவிட்சே இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சைடில் வந்து இங்கே வந்து ஒரு பவர் சுவிட்சு, இந்த இடத்துல வந்து ஒரு 3 செலக்டர் மோடு இருக்குது. இதுவும் ஒரு சுவிட்ச் மாதிரி தான், ஒன்றும் பெரிய இது இல்லை. அங்கே சொன்ன மாதிரி அங்கே வந்து ஆன் ஆஃப் மட்டும். இங்கே வந்து 3 பொசிஷன், இந்த ஒரு பொசிஷனுக்கும் ஒரு வேலை செய்யும். இந்த லாஸ்ட்டு பொசிஷன் தள்ளனா ஆஃபு, 2வது பொசிஷன் இப்படி தள்ளனா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் லைட் எரியும். 3rd லாஸ்ட்டாக தள்ளினீங்கன்னா நம்ம ஹெட்லேம்ப், இந்த ஹெட்லேம்புக்கு பவர் போகும். ஆனால் ஐபீமா லோ பீமா செலக்ட் பண்ணுறது இந்த சைடு. அது எதிராக ஏதோ ஒரு லைட் இங்கே எரியும், இங்கே ஆன் பண்ணால். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மோடை வந்து நான் இங்கே தள்ளுறேன். இந்த ஆஃபில் இருக்கிற கண்டிஷன்லேருந்து பார்க்கிங் போயிட்டு, அந்த பார்க்கிங் பாயிண்ட்டு போயிட்டு லாஸ்ட்டு 3rd
இந்த ஹெட் லேம்ப் லைட்டுக்கு அந்த பொசிஷன் தள்ளும்போது இந்த இடம் க்ளோஸ் ஆகும். இப்போ இதுக்கு இந்த இடத்துக்கு ஒரு இன்னு தேவை, இந்த சுவிட்சுக்கும் ஒரு இன்னு வேணும். அப்போ இதுக்கு எங்கேருந்து எடுத்துருக்கேன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதுக்கு வந்து இதுதான் இதுக்கு பவர் எங்கேருந்து வருது பார்த்திங்கன்னா அப்படியே வந்து இது பாருங்க, இங்கேருந்து போகுது. இங்கேருந்து பவர் போயிட்டு இப்படி போயிட்டு இந்த இடத்துக்கு போயிட்டு இங்கே போய் இது வந்து ரெண்டாக பிரியுது. அது அடுத்த கட்டம். நான் இதில் வரையும் சொல்கிறேன். இது வந்து இங்கே போயிட்டு இங்கே இன்னும் நிற்கிது. நம்ம இந்த செலக்டர் சுவிட்ச் இந்த லைட் பொசிஷனுக்கு இந்த சைடு 1 2 3, அதாவது இந்த பொசிஷன்லேருந்து சென்டர் கொண்டாந்து இந்த லாஸ்ட் இந்த பொசிஷன் கொண்டு வரும்போது இது ஆன் ஆகிட்டு இங்கேருந்து சப்ளை எங்கே போகுது பாருங்கள், நேராக வந்து அப்படியே இந்த இடத்துக்கு வந்து கரெக்டாக இந்த பாயிண்ட்டுக்கு போகுது. சரிங்களா? இப்போ இது வரையிலும் பவர் சப்ளை வருது. இப்போ இந்த பவர் சப்ளையில் ஐபீமுக்கு நான் தள்ளேன்னா மேலே இருக்குது ஐபீம். இந்த ஐபீமுக்கு இந்த சுவிட்ச் இப்படி நான் தள்ளும்போது பவர் சப்ளை இது வரையிலும் இப்போ இருக்குது. இப்போ இங்கே ஆன் பண்ணிட்டோம், இங்கே இது க்ளோஸில் இருக்குது இந்த சுவிட்சு, இங்கே க்ளோஸ்னால் ஆனில் இருக்குது. அதனால் பவர் சப்ளை இந்த வழியாக வந்து இப்படி வந்து இங்கே வருது. ஓகேங்களா? இந்த ஹேண்டில் பார் டு இந்த ஹேண்டில் பாருக்கு வந்து இந்த இடத்துல நிற்கிது பவர். இப்போ இது வந்து எதனா ஒன்று க்ளோஸில் தான் இருக்கும் இந்த சுவிட்சு. ஒன்று ஐபீமில் இருக்கும், இல்லை லோ பீமில் இருக்கும் இந்த சுவிட்சு. நான் வந்து இது இந்த பொசிஷனில் இருக்காது, அது நான் வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். ஏதாச்சும் ஒன்றுத்தில் வந்து க்ளோஸில் தான் இருக்கும். ஒன்று இதில் க்ளோஸில் இருக்கும், இல்லை இதில் க்ளோஸ் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து ஆஃப்ன்ற கண்டிஷனே கிடையாது, ஏதோ ஒரு சைடு க்ளோஸில் இருக்கும். இப்போ இந்த சைடில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த சைடு ஐபிஎம் சைடில் இருந்துன்னா நேராக இங்கேருந்து பவர் எங்கே போகும் பார்த்தீங்கன்னா இது வழியாக போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக அதுலேருந்து இந்த இதுலேருந்து நேராக வருது பார்த்தீங்களா? அப்படியே இப்படி வந்து இங்கே நிற்கிதுன்னு வச்சிங்களா? ஜூம் போகிறேன். இப்போ இங்கேருந்து நேராக எங்கே போகுது பாருங்கள், ஹெட் லேம்போடைய லைட்டுக்கு போகுது. அதுலேயும் ஐபீம் சைடு இது வந்து ஐபீம் லைட்டு. ஐபீம் போய் இதனால் ஐபீமுக்கு வந்து ஐபீமுடைய இன்னொரு ரெண்டு பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து இது கிரவுண்டு கொடுத்துருக்கு. கிரவுண்ட்னால் நம்ம வண்டியில் எல்லா இடமுமே வந்து கிரவுண்டு தான், அதனால் மைனஸ் அது கிடச்சிக்கும். ப்ளஸ் வந்து ஐபீமுக்கு போகுது, ஆனால் லோ பீமுக்கு பவர் வரல, அதனால் இது ஆஃப் கண்டிஷனில் இருக்குது, ஆஃபில் இருக்குது. இப்போ அப்படியே பேக்கில் வருவோம். இப்போ சப்போஸ் நான் வந்து லோ பீமுக்கு சுவிட்ச் இப்படி தள்ளுறேன். இப்படி தள்ளினோடனே இங்கே இருக்கிற பவர் சப்ளை இதுக்கு வரும். இதுலேருந்து வந்து நேராக பார்ப்போம். நேராக போயிட்டு எங்கே போகுது பாருங்க, லோ பீம். இப்போ லோ பீம் போயிட்டு இந்த இடத்துல இந்த லோ பீம் லைட் எரியும். அதே கண்டிஷனில் அந்த ஐபீம் வந்து ஆஃபில் இருக்கும். அது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த சுவிட்சை வந்து நம்ம லோ பீம் மாற்றும் போதே இது ஓப்பன் ஆகிடும், இப்படி மேலே போயிடும். புரியுதுங்களா? அதனால் ஏதாச்சும் ஒன்று தான் ஒரு டைமில் வந்து ஏதாச்சும் ஒன்று தான் ஆனில் இருக்கும். அப்போ இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று மட்டும் தான் எரிய முடியும். ஓகேங்களா? இப்போ இந்த சுவிட்சுக்கான வேலை மொத்தத்தையும் முடிச்சிட்டேன். அதே டைம் இந்த பாஸ் லைட்டை அடிக்கும்போது ஐபீமுக்கு தான் லைன் போகும், அதையும் சொல்லிடுறேன். இந்த பாஸ் இது அடிக்கும்போது இந்த பாஸ் அடிக்கும்போது ஐபீமுக்கு தான் லைன் போகும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து ஐபீம் நம்ம வந்து இந்த ஃப்ளாஷ் லைட்டுக்கு வந்து இந்த ஃப்ளாஷ் லைட்டுக்கு இந்த இது எதில் இருக்கணும்னு அவசியமே இல்லை. இதில் ஆஃபில் இருந்தால் கூட இது ஒர்க் ஆகும். நான் சொல்லியிருப்பேன் இந்த சுவிட்சில் ஆன் பண்ணால் மட்டும்தான் இதுக்கு பவர் போகணும். ஆனால் இதுக்கு ஆன் பண்ணாமையே ஒரு விதத்தில் இங்கே போகும், இதுக்கு பவர் போகும். எப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ஃபேஸ் நேராக ஃப்ளாஷுக்கு வருவார். நேராக ஒரு லைன் வந்து ஃப்ளாஷுக்கு டைரெக்டாக அந்த ஃப்ளாஷ் லைட்டுக்கு போகும். டைரெக்டாக ஃப்ளாஷ் லைட்டுக்கு போகுங்களா? டைரெக்டாக ஃப்ளாஷ் லைட்டுக்கு போயிட்டு இதை அழுத்தும் போது இந்த ரெண்டு சுவிட்சும் க்ளோஸ் ஆகிட்டு நேராக இப்படி வந்து எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா
நம்ம இந்த லைன் இதுக்குள்ளே தான் இருக்கும், ஹேண்டிலுக்குள்ளே தான் இருக்கும், வெளியெலாம் வராது. புதுசாக வந்து இதுக்குன்னு ஒரு லைன்லாம் இருக்காது. இங்கேருந்து எடுத்து இந்த 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 தனி பவர் சப்ளையில் இங்கே அழுத்தும் போது இதுக்கு பவர் போயிட்டு இங்கேருந்து போயிட்டு இதில் டச் பண்ணி விட்ரும் ஐபிஎம்முக்கு. ஏன்னா இங்கேருந்து தான் ஐபிஎம் போகுதில்ல, அதனால் உள்ளுக்குள்ளேயே அது சால்ட்ரிங் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ஃப்ளாஷ் அழுத்தும் போது அதனோட இந்த ஃப்ளாஷ் சுவிட்சோடைய அவுட்புட்டு டைரெக்டாக ஐபிஎம் உடைய இந்த சுவிட்சாண்டே வச்சு சால்ட்ரிங் பண்ணிட்டுருப்பாங்க. இது இதுக்குள்ளேயே முடிஞ்சிடும். அப்போ இதுக்கு தனி பவர் சப்ளை இங்கே வந்து இதிலிருந்து டைரெக்டாக இங்கே போனோடனே, இங்கேருந்து போனோடனே அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும் இந்த ஃப்ளாஷ் லைட்டு ஐபிஎம்மோடைய கனெக்டில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து இப்போ லோ பீமில் இருக்குதுன்னு வச்சிங்களேன். இப்போ லோ பீமில் இருக்குது, லோ பீம் இதில் இருக்குதுன்னு வச்சிங்களேன். இந்த லோ பீமில் இருக்கும்போது, இந்த மோடில் இருக்கும்போது ஃப்ளாஷ் லைட்டை நீங்கள் அழுத்தினீங்கன்னா ஐபிஎம் போகும். இந்த கண்டிஷனில் தான் இந்த 2 பல்புமே எரியும். இப்போ லோ பீம் எரிஞ்சிட்ருக்கு. இப்போ நீங்கள் ஃப்ளாஷை அழுத்தினீங்கன்னா ஆல்ரெடி இப்படி சப்ளை வந்து போயிட்டுருக்கு. இப்படி சப்ளை போயிட்டு இப்படி போகுது, லோ பீம் போயிட்டுருக்கு. அந்த டைம் இதை நீங்கள் அழுத்தும் போது பவர் சப்ளைந்து இப்படி போயிட்டு இதுவும் எரியும். அப்போ அந்த டைமில் ஃப்ளாஷ் லைட் லோ பீம் எரியிற டைமில் ஃப்ளாஷ் அழுத்தினீங்கன்னா, இந்த ஃப்ளாஷை நீங்கள் அழுத்தினீங்கன்னா, இந்த ஃப்ளாஷ் சுவிட்சை நீங்கள் அழுத்தினீங்கன்னா இந்த 2மே எரியும். லோ பீம் எரியும் போது இதை நீங்கள் அழுத்தினீங்கன்னா. ஆனால் இந்த சுவிட்சு நீங்கள் மொத்தமாக டோட்டலாக ஆஃப் பண்ணியிருந்தால் எந்த லைட்டுமே எரியாத கண்டிஷனில் நீங்கள் ஃப்ளாஷ் அழுத்தினீங்கன்னா வெறும் ஐபிஎம் மட்டும்தான் எரியும். ஓகேங்களா? இப்போ இதனுடைய டீட்டெயிலும் நான் தெளிவாக சொல்லிட்டேன். அப்புறம் இதில் வந்து இந்த ஒரு சுவிட்சுக்கான பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டேன். இப்போ வந்து இதையும் சொல்லிடுறேன். இந்த ஒரு ஆப்ஷனை இந்த ஒரு ஆப்ஷன் பெரிய ஆப்ஷன் இல்லை, அதே இன்னு. ஏன்னா நம்ம வந்து இது வந்து ப்ளஸ்ஸு 12 வோல்ட்டு, இது ப்ளஸ் 12 வோல்ட்டு. இந்த இடத்துல இந்த அதே இன்னு நேராக இங்கே போயிட்டு இதுக்கு போயிட்டு இந்த பொசிஷன்லேருந்து சுவிட்சை சென்டர் தள்ளினீங்கன்னா வெறும் பார்க்கிங் லைட்னா எங்கெங்கே எரியுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்க்கிங் லைன் வந்து எங்கெங்கே இருக்குன்னா, அந்த பார்க்கிங் லைட்டு பார்த்தீங்கன்னா இந்த புல்லட்டோடைய 2 கண் லைட்டு, ஹெட்லாம்புக்கு மேலே 2 கண் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கண் லைட்டுக்கு போவோம் பார்க்கிங் லைட்டு. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்பீடோமீட்டருடைய லைட் எரியும். ஸ்பீடோமீட்டருக்கு உள்ளே ஒரு லைட் எரியும், இந்த அம்மீட்டருக்குள்ளே ஒரு லைட் எரியும். அப்படியே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஆன் பண்ணால் இந்த டேஞ்சர் லைட்டில் ஒரு லோ பீம்னா அந்த ஒரு பல்புக்குள்ளே 2 ஃப்ளமெண்ட் இருக்கும். நம்ம எப்படி ஹெட்லாம்பில் லோ பீம் ஐபீம் பார்த்தோமோ அதே மாதிரி இதுலேயும் வந்து ஒரு டிம்மான வெளிச்சத்து லோ பீம் மாரியும், பிரேக் அடிக்கும்போது ஐபீம் எரியும். ஆனால் இப்போ நம்ம பார்க்கிங் போடும்போது இந்த லோ பீம் தான் எரிச்சிட்ருக்கோம். அந்த பார்க்கிங் ஆன் பண்ணாலே வண்டிக்கு பின்னாடி லைட் எரியும். ஓகேங்களா? இப்போ அப்படியே லைனை பார்த்துருக்கேன், நான் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ பார்க்கிங் இந்த ஆஃபில் இருந்து வண்டி பார்க்கிங் சுவிட்சுக்கு நான் தள்ளுறேன். வண்டி ஆஃபில் இருக்குது, நான் பார்க்கிங்கு தள்ள உடனே என்ன ஆகும், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே நேராக வருது. நேராக வந்து இப்படி ஒரு லைன் போகுது பார்த்தீங்களா, நேராக அதில் வந்து லோ பீம். இப்போ திருப்பி ரிவர்ஸில் கூட பண்ணிக்கிறேன். பார்க்கிங் அப்போ பார்க்கிங் வந்து எந்தெந்த இடத்துக்கு போகுது, ஒன்று டேஞ்சர் லைட்டுக்கு போகுது, அதுக்கு அடுத்தது பார்க்கிங் லைட் எங்கே போகுது, பார்க்கிங் வந்து டைரெக்டாக போய் இந்த ஆம்பிமீட்டருக்கு போகுது. இப்போ எல்லா லைட்டுக்குமே இந்த இடத்துக்கும் மைனஸ் வந்து இங்கே கிரவுண்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? மைனஸ் கிரவுண்ட் பண்ணிடுச்சு. அப்புறம் இதுதான் பார்க்கிங்கு. இதுலேருந்து வந்து அம்மீட்டருக்கு போகிறதுலையும் ஒரு எண்டு ப்ளஸ்ஸு, இது ப்ளஸ் சைடு, இது மைனஸ். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ பார்க்கிங் வந்து மேலே போகுது. இப்போ எங்கெங்கே போகுது பாருங்கள், இது பார்க்கிங்கு. இப்படி ஏன் வளைச்சி போட்டிருக்கேன்னா, அதெல்லாம் வந்து அந்த ஒயரில் ஜாயிண்ட் ஆகாமல் போகுது, இல்லைனா நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் எந்த ஒயர் எங்கே போகுதுன்னு தெரியாமல்.
இதோட ஜாயிண்ட் ஆகாமல் அப்படியே போயிட்டு எங்கே போகுது பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து வந்து அம்மீட்டருக்கு ஒன்று போயிடுச்சு, இதுலேருந்து ஒன்று போயிட்டு இந்த ஸ்பீடோ மீட்டருக்கு ஒரு லேம்புக்கு போகுது. அதனுடைய மைனஸும் இதனுடைய மைனஸு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மைனஸும் இது மைனஸு கிரவுண்ட் பண்ணியாச்சு, ப்ளஸ் இதுக்கு போகுது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இது நேராக வந்துட்டு இந்த ஹெட்லேம்ப் டூம்பில் சைடில் ஒரு பார்க்கிங் லைட் எரியும், இந்த லைட்டுக்கும் போகும். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கண்ணுக்கும், இந்த கண்ணுக்கும் போகும், இந்த கண்ணுக்கும் போகும். ப்ளஸ்ஸு மைனஸ் வந்து பாடினா நம்ம ஒரு பாடியில் ஒரு ஒயரை கொடுத்து அந்த ஒயரை எடுத்து சீவி இதனுடைய மைனஸ் 3 மைனஸ் ஒன்றா முடிக்கி பாடி அடிக்கலாம். நான் வந்து இது 3 இதனுடைய மைனஸு இந்த மாதிரி மொத்த மைனஸுமே எடுத்து நம்ம பாடியில் கொடுத்துருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்க்கிங்க்கான ஃபுல் டீட்டெயிலுமே சொல்லிட்டேன். இந்த பார்க்கிங் சுவிட்சுக்கு போனால் ஒன்று டேஞ்சர் எரியும், அப்புறம் இந்த ஆம்பிமீட்டர் லைட் எரியும், அப்புறம் இந்த இது உள்ள இந்த லைட் எரியும், அதுக்கப்புறம் இந்த 2 கண்ணு லைட் எரியும், அப்போ இது எரியும். ஓகேங்களா? இதுதான் இது 3 வேலையை நம்ம முடிச்சாச்சு. ஓகேங்களா? சில விஷயத்தை வந்து மேனுவலாக பார்ப்போம். இப்போ வந்து இந்த ஒயரை வந்து ஷேக் பண்ணால் இது எங்கே போகுதுன்னா டேரெக்டாக டேஞ்சர் ப்ளஸ் இண்டிகேட்டருக்கு போகுது பேக் சைடில். இதுக்கு வந்து மேல் கனெக்டரு, இதனுடைய ஃபீமேல் கனெக்டர் வந்து இப்போ நம்ம புதுசாக ஒயர் தள்ளி இருக்கிறதால இந்த மாதிரி கிளிப்பு வந்து தேவைப்படுது. இதில் வந்து 4 இன்புட் வந்து ஃப்ரண்ட்லேருந்து பேக்குக்கு வருது. அதனால் 4 கிளிப்பு தேவைப்படுது. இந்த கனெக்டர்லேருந்து ஒரு கிளிப்புமே வந்து பின்னாடி இருக்கிற நாவை வந்து உள் பக்கமாக அழுத்திட்டு அந்த கனெக்டர்லேருந்து ஒரு கிளிப்புமே வந்து அந்த பின்னுமே வந்து கழட்டி வச்சுருக்கு. அது கழட்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா மேனுவலாக வந்து அந்த பின்னில் 2 கிளிப்புமே 2 பல்லுமே இருக்கும். அதையும் விளக்கிட்டு அதுக்கு நடுவில் அந்த ஒயரை வச்சு சால்ட்ரிங்கும் பண்ணியாச்சு. சால்ட்ரிங் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் வச்சு சால்ட்ரிங் பண்ணிவிட்டு ஒன்றா இந்த கிளிப்பில் வந்து கனெக்ட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் இப்போ இந்த இதில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதில் ஒரு பிளாக் ஒயர் இருக்குது. இந்த பிளாக் ஒயர் தான் வந்து இதுக்கு பேக் சைடில் இருக்கிற டேஞ்சர் ப்ளஸ் இதுக்கு வந்து மைனஸ் போகுது. அந்த மைனஸ் வந்து இந்த பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா கத்தியாக, அந்த கிரவுண்டு இருக்குல்ல மைனஸ், அதில் கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் சால்ட்ரிங் பண்ணிவிட்டேன். இந்த 4 கிளிப்பையுமே வச்சு டைட் பண்ணிவிட்டேன். இந்த 4 தான் ஹெட்டுலேருந்து இங்கே பேக் சைடில் வரும். இந்த 4 ஒயர் வந்து நம்ம ஹெட்லேம்பாண்டேருந்து இந்த பேக் சைடில் வருது. ஹெட்லேம்ப்னா அந்த நம்ம சுவிட்சஸ்லேருந்து வருது, ஹேண்டில் சுவிட்சஸ்லேருந்து. பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா கிளிப்பும் வச்சு அழுத்தியாச்சு. நல்லா இதுவும் ஹீட் சிலிவும் வச்சு நம்ம ஹீட் பண்ணால் அந்த சிலிவு வந்து வந்து பிடிச்சிக்கும். டேப் அடிக்க தேவையில்ல. டேப் அடிச்சிங்கன்னா அந்த இது உள்ள கனெக்டர் உள்ளே ஏறாது. இந்த மாதிரி வந்து ஹீட் பண்ணாலே இந்த ஸ்லீவ் வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். டேப் அடித்ததுக்கு ஈக்குவல் இது. டேப்போட நல்லாவே க்ரிப்பாக இருக்கும். ப்ளஸ் வந்து நம்ம கனெக்டரில் ஏற்றும் போது எதுவும் இடிக்காது சைடில். இல்லைனா ரொம்ப மொத்தையாச்சுன்னா உள்ளே ஏறாது கிளிப்பு. அது மட்டும் இல்லாமல் இது பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த நாபு உடஞ்சிச்சின்னா இந்த பின்னே வெளியே வந்துடும், பிடிக்கும். நம்ம வண்டி ரன்னிங்கில் பிடிங்க அந்த நாபு முக்கியம். ப்ளஸ் வேறு நேராக இருக்கணும். இது நேராக இருக்கணும். அந்தளவுக்கு கரெக்டாக நேக்காக அதை ஒன்றா கழட்டி இந்த மாதிரி கிளிப்பு போட்டு, ஏன்னா நம்மளுடைய நோக்கமே வந்து ஜாயிண்ட் இருக்கக்கூடாது, கனெக்டராக இருக்கணும். அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ஸ்லீவும் ஏற்றியாச்சு, கனெக்டும் பண்ணியாச்சு. இதில் மொத்தம் 5 போகுது. அதில் 1 வந்து அங்கேயே அந்த க்ரீன் ஒயர் கூட முறுக்கி மைனஸ் எடுத்தாச்சு. மிச்சம் 4மே நம்ம ஹேண்டில்லேருந்து ஒரு சுவிட்ச் கண்ட்ரோல் மூலிமா வெளியே இங்கே வருது. அதில் 1 வந்து ஃப்ரண்ட்டு பிரேக் அடித்தா பேக்கில் டேஞ்சர் அடிக்கிறதுக்கு ஒரு ஹை பீம் போகும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா அந்த பேக் சைடில் போகிறதுக்கான 4 ஒயருக்கு மட்டும், அந்த பேக் சைடு போகிறதுக்கான 4 ஒயரை மட்டும் தனியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஒரு இது போட்டாச்சு. அதில் சின்னதாக ஒரு இன்ச்சுக்கு அந்த சின்ன ஸ்லீவை வெட்டி ஒரு துண்டு மாரி போட்டு உள்ளே அழுத்தியாச்சு. ஏன்னா இந்த 4 ஒயர் தான் இந்த டேஞ்சர் லைட்டு இண்டிகேட்டர்லாம் பின்னாடி பக்கம் போகுதுன்னு நம்மளுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் 4 பண்ண கட்டினா தெரியுன்றதுக்காக அந்தமாரி ஒரு சின்ன இது போட்டாச்சு. அதில்
இது வந்து கிளாசிக் 350 உடைய ஒரிஜினல் அந்த இதில் இருந்த கனெக்டரு. அதில் இருக்கிற இப்போ நான் எப்படி பண்ணனோ அந்த கிளிப்பையும் அதில் இருக்கிற அந்த பின்னாடி பக்கம் ஞாபகம் அழுத்தி கழட்டி எடுத்துகிட்டு ஓல்டு மாடலுடைய கனெக்டரில் அந்த பின்னை வந்து ஒன்று ஒன்றா இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கட் பண்ண கனெக்டர் தான் வந்து அதில் போட்டிருக்க அந்த க்ரீன் கனெக்டரு. இந்த க்ரீன் கனெக்டரில் ஒரு பின்னாக சொருவி இந்த க்ரீன் கனெக்டர் ப்ளஸ் இந்த பிளாக் கனெக்டர் 2 க்ரீனு ஒரு பிளாக் கனெக்டர் கிடச்சிது. அதை வச்சு தான் அந்த பின்னில் ஒரு பின்னாக இதேமாரி சொருவி அந்த இது ரெடி பண்ணியாச்சு, அந்த கனெக்டர் ரெடி பண்ணியாச்சு. அதேமாரி நான் சொன்ன மாரி இதுதான் அந்த பின்னாடி பக்கம் டேஞ்சர் லைட்டுக்கு போகக்கூடிய சப்ளையில் மைனஸு. இந்த மைனஸையும் இந்த க்ரீன் கலர் இந்த ஒயர் கூட வச்சு முறுக்கி தான் வந்து அந்த டைப் கிளிப்பு போட்டு அந்த போல்டில் வச்சு ஏற்றிருப்பேன். அந்த ஃபுட்டேஜ் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்லேயே அந்த இது வரவே அதிலே சொல்லிட்டேன், அந்த ஃபுட்டேஜ் அதில் போயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைடு சுவிட்சஸோடைய கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இன்னு, இப்போ இது ஒரு இன்னு, இந்த ப்ளூ வந்து ஒரு இன்னு, இந்த ப்ளூ வந்து சுவிட்சுக்கு போகிற இன்னு, சரிங்களா. இப்போ இது ஒரு சுவிட்சு, இது பிரேக் அடித்தா லைட் எரியறதுக்கான சுவிட்சு. அதோடைய இது வந்து தனி ஸ்லீவ் போட்டு வருது. இந்த ரெட்டு தான் இன்னு. பிரேக் அடித்தா இந்த 12 வோல்ட்டு ரெட்டில் போயிட்டு பிரேக் அடித்தா க்ரீனில் வெளியே வரும், சரிங்களா. இது ஒரு இன்னு. அப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி ரைட்டில் வந்து பார்க்கிங்கு அந்த லைட்னு ஒரு சுவிட்ச் இருந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு இன்னு கொடுத்துடணும், 2 இன்னு. அது இல்லாமல் செல்ஃபுக்கு ஒரு இன்னு, மொத்தம் 3 இன்னு வந்து ரைட் சைடு இண்டிகேட்டருக்கு 3 12 வோல்ட்டையும் எடுத்து ஒரு சிங்கிள் மேலோ இல்லை ஃபீமேல் கனெக்டர்லேயோ கனெக்ட் பண்ணி அந்த கனெக்டருக்கு ஒரு இன்னு கொடுக்குற மாரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த ரெட் கலர் சுவிட்ச் இருக்குது பார்த்திங்கன்னா, பவர் சுவிட்சு, அதனுடைய அவுட்டும் வரும். அதனுடைய அவுட்டை எடுத்து நம்ம செல்ஃப் அழுத்துகிற பட்டனுக்கு இன்னும் வந்து இங்கேயே வந்து லூப் பண்ணி விட்டுணும் மாரி. இப்போ வந்து இப்போ வந்து நம்ம இண்டிகேட்டர் வந்து பார்க்க போகிறோம். இப்போ இண்டிகேட்டர் பார்க்குறதுக்கு முன்னாடி அதனுடைய பஸருடைய லைனை பார்த்துருவோம். இந்த பஸரோட லைனை பார்த்துட்டு இந்த இண்டிகேட்டருடைய சுவிட்ச் லெஃப்ட் ரைட்டு பார்த்தா தான் புரியும். இந்த பஸருக்கு வந்து சப்ளை, இது சுவிட்சுக்கு டைரெக்டாக சப்ளை இல்லை, பஸருக்கு தான் சப்ளை. பஸர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து இங்கேருந்து எங்கே போகிறான் பாருங்கள், நேராக அப்படி போயிட்டு இதில் போய் இங்கே இருக்கிறான். சாவி ஆன் பண்ணோடனே பவரு பஸருக்கு போகும். நேராக இப்படி போயிட்டு இப்படி போய் பஸருக்கு பாசிட்டிவ், பஸருடைய பாசிட்டிவ் போகுது. அதனுடைய இன்னொரு எண்டு வந்து கிரவுண்டில் இருக்குது. மொத்தம் பஸரில் 3 லீடு. அதில் சென்டர் வந்து லோடுனா ப்ளஸ் இங்கே இருக்குது, மைனஸ் இங்கே இருக்குது. அப்போ லோடுன்றது சுவிட்ச் ஆன் ஆஃப் பண்ணுறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா பவர் இதுக்கு நம்ம சாவி ஆன் பண்ணோடனே பவருக்கு போயிடும். இங்கே சாவி ஆன் பண்ணோடனே பவர் வந்து இதுக்கு வந்து இப்படி வந்து இதுக்கு பவர் போயிடும். சாவி ஆன் பண்ணோடனே பவர் போயிடும். இதில் வந்து இதனுடைய அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லைன் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஒயிட் ஒயர் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஓப்பனில் இருக்கும். இதுலேயும் படாமல் ரெண்டுத்துலேயும் படாமல் அப்படி ஓப்பனில் இருக்கும். அப்படி ஓப்பனில் இருக்கும்போது எந்த லைட்டுமே எரியாது. ஆனால் இதை வந்து இந்த பக்கம் நீங்கள் தள்ளினீங்கன்னு வச்சிங்களேன், இந்த பக்கம் இது தள்ளினீங்கன்னா ஆல்ரெடி ப்ளஸ் இங்கே இருக்குது, இதுக்கும் சப்ளை போயிட்டு தான் இருக்குது. இப்படியே போயிட்டு இதுலேயும் டச் பண்ணாமல் இந்த சுவிட்சு சென்டராக நடுவர் மாரி இருக்குது. இப்போ வந்து இந்த சுவிட்சை வந்து நான் இந்த பக்கம் தள்ளின உடனே என்ன ஆகும், இதில் இருக்கிற பாசிட்டிவ் இப்படி போயிட்டு இதில் இருக்கிற பாசிட்டிவ் இதில் போயிட்டு இது வழியாக போய் இப்போ நான் வந்து ரைட் சைடு இண்டிகேட்டர் இந்த பக்கம் க்ளோஸ் பண்ணால் அப்படியே லைன் நேராக வந்து இப்படியே வந்து நேராக எங்கே போகுது பாருங்கள், நேராக வந்து ரைட் சைடு இண்டிகேட்டர் இருக்கிறது அப்படியே இருக்கிறான். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். இண்டிகேட்டருக்கு போகுது பார்த்திங்களா ப்ளஸ்ஸு, அந்த ப்ளஸ்லேயே வந்து ஒரு குட்டி இந்த லைட் இருக்கும். நம்ம இண்டிகேட்டர் தான் போட்டிருக்கோம், இண்டிகேட்டர் ஆனில் இருக்குது அப்படின்னு காட்டுற எல்இடி இங்கே இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும். இதுவும் எரியும்,
ப்ளஸ் அதே டைம் இதுவும் நம்மளுக்கு பிளிங்க் ஆகிட்டு காமிக்கும். ஓகேங்களா? அப்படியே பார்த்துனே வாங்க. இப்போ ரைட் சைடு எரிஞ்சுதில்ல, இங்கே ஜாயின் வந்திருக்கு. இங்கேருந்து லைன் வந்து இந்த பக்கம் ஒன்று இந்த லைட் எரியுது. அப்படியே இப்படி வந்துன்னா பேக்லேயும் எரியும். அப்போ இந்த ரைட் சைடு தள்ளுறதால எது எரியும் பார்த்தீங்கன்னா இது எரியும். அதே ரைட் சைடில் இந்த சைடு எரியும். ப்ளஸ் வந்து நம்மளுக்கு இண்டிகேட்டருக்கு நம்மளுக்கு ஒரு இண்டிகேட்டர் இங்கே காமிக்குது. இண்டிகேட்டர் தான் எரிஞ்சிட்டு இருக்குடா, ஆஃப் பண்ணுடா அப்படின்றதுக்கான இங்கே ஒரு இது எரியுது. அப்போ இது மூணுமே இந்த ரைட் சைடு தள்ளும்போது இந்த ரைட் சைடில் 3 எரியுது. ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு வேலை, இதனுடைய வேலை இன்னொன்று என்னென்னா, வெறும் சப்ளை வந்து இப்படி கொடுக்காது. இப்படி இது வழியாக லோடு கனெக்ட் ஆகிட்டு இது வழியாக ஆம்ஸ் போகும்போது, இது வழியாக கரண்ட்டு உள்ளே பாஸ் ஆகும்போது அது உள்ளே ஒரு ரிலே இருக்கும். அந்த ரிலே வந்து டக் டிக் 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 டிக்னு விட்டு அடிக்கும். அதாவது லோடு எடுத்தால் கரண்ட்டு ஆம்ஸ் எடுத்தால் மட்டும் இது வந்து இப்படி போகிற பவர் வந்து விட்டு போகும். ஓகேங்களா? இதுதான் இதனுடைய வேலை. இப்போ ரைட் சைடு சொல்லிட்டு இப்போ லெஃப்ட் சைடு பார்ப்போம். அப்படியே லெஃப்ட் சைடு அந்த சுவிட்சை வந்து லெஃப்ட் சைடு தள்ளுறோம். இண்டிகேட்டர் நான் லெஃப்ட் சைடு திரும்ப போகிறேன். இப்படி தள்ளும்போது லெஃப்ட் சைடு தள்ளும்போது என்ன ஆகும், இது வந்து பவர் இப்படி போயிட்டு இது வழியாக எங்கே போகுது அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். இது வழியாக வரும்போது அப்படியே இங்கே பாருங்கள், நேராக இங்கே போகுது. இப்படி வளைஞ்சி இதுலேயும் படாமல் இப்படி போயிட்டு இப்படி போய் நேராக அப்படியே போய் இங்கே போகுது. இப்போ இந்த சைடு ஒரு இதுக்கு போயிடுச்சு. அப்படியே வந்துடுவோம் ஃபாலோ பண்ணி. அப்படியே அதே மாதிரி இன்னொன்று அப்படி இங்கேருந்து வரான். இப்படி வந்து போடாமல் இப்படி வந்து இங்கே இருக்குது. அப்படியே எங்கே போகுது பார்த்தீங்கன்னா, இது உள்ள இன்னொரு லைட்டும் இருக்கும். 2 குட்டி லைட்டு இருக்கும். இது வந்து இந்த லைட்டு வந்து இது இங்கே எரியும் போது இதுவும் இங்கே எரியும். இந்த இண்டிகேட்டருக்கு இது நம்மளுக்கு ஒரு இண்டிகேட்டர் தான் எரியுதுடா, ஆஃப் பண்ணா அப்படின்றதுக்கு இது ஒரு இண்டிகேட்டர். அதனால தான் லைனு இப்படி ஒன்று போகுது அந்த இண்டிகேட்டருக்கு. இந்த குட்டி நமக்கு டிஸ்பிளேயில் இருக்கிற இண்டிகேட்டருக்கு இதுக்கு போகுது. இது ரெண்டுத்துக்குமே சேர்த்து மைனஸ் வந்து கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? 2 LED 2 லைட் இருக்குது. அந்த 2 லைட்டுடைய மைனஸையும் ஒன்றா சேர்த்து கீழே கிரவுண்ட் பண்ணியிருக்கு. 2 ப்ளஸ்ஸு தனித்தனி ப்ளஸ்ஸு. ஓகேங்களா? இப்போ அப்படியே ரிவர்ஸில் வருவோம். எங்கே போகுது லைனு, நேராக கீழே வந்து இந்த எல்இடிக்கு வருது. ஆக மொத்தம் இப்போ நம்ம ரைட் சைடு சுவிட்சை தட்டினா இது எரியுது, இண்டிகேட்டர் எரியுதுடா ஆஃப் பண்ணா அப்படின்னு நமக்கு காட்டுறதுக்கு ஒரு இண்டிகேட்டர் எரியுது. அப்புறம் இந்த ரைட் சைடு இண்டிகேட்டர் எரியுது. ஓகேவா? அவ்வளோதான் இந்த சுவிட்சு ப்ளஸ் இதனுடைய வேலை, பஸருடைய வேலை இதுதான். இப்போ ஹார்னு பார்ப்போம். இப்போ ஹார்னுக்கு வந்து பவர் எங்கே எடுத்துருக்காங்க பார்ப்போமா? ஹார்னுக்கு இது இன்னு, அதனுடைய கலர் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஒயரு, பியூர் பிளாக். இது எங்கே போகுது? ஆறுக்கு இன்னு எங்கே எடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா இங்கே எடுத்துருக்காங்க. சாவி ஆன் பண்ணால் பேட்டரியில் இருக்கிற பவர் போயிட்டு சாவி ஆன் பண்ணால் பவர் இங்கே வந்து இங்கேருந்து நேராக ஆறுக்கு இன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒயரு இந்தமாரி நான் போடுறதுக்கு காரணமே இதெல்லாம் தனியாக போகுதுன்னு காட்டுறதுக்கு தான். இப்போ நம்ம குறுக்கில் ஒரு லைன் போட்டால் இதுவும் ஜாயிண்ட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகுன்றது, இந்த லைன் தனியாக போகுது அப்படின்ற ஒரு இண்டிகேஷனுக்காக தான் இந்த ஆர்ச்சி நம்ம போடுறோம். நேராக வந்து பவர் வந்து இங்கேருந்து வந்து அப்படி நேராக அப்படி வருது பாருங்கள், ஏரோ மார்க்கு இப்படி வந்து இதுக்கு இங்கே நிற்கிது. இப்போ இந்த ஆர்னை வந்து நான் இப்படியே அழுத்துறேன்னு வச்சுக்கேன். இந்த ஆர்னை அழுத்தும் போது என்ன ஆகுனா, அழுத்தும் போது இதில் க்ளோஸ் ஆகி நேராக இதுவாகிடும். இப்படி ஓப்பனில் இருக்கிறது இப்படி பட்டவுடனே க்ளோஸ் ஆகிடும். நம்ம அழுத்தும் போது க்ளோஸ் ஆகிட்டு அது நேராக எங்கே போகுது பாருங்கள், ஆர்னுடைய அவுட்டு. இந்த ஆர்னை வந்து அழுத்தும் போது இங்கேருந்து வந்து பவர் வந்து இங்கேருந்து வந்து எங்கே வருது, கட் அவுட்டுக்கு வருது. இந்த கட் அவுட் இந்த போட்டிருக்கு பாருங்கள், கட் அவுட்டுக்கு வருது. அந்த கட் அவுட்டுக்குள்ள என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு சுவிட்ச் பாசிட்டிவ், அதான் சுவிட்ச் பாசிட்டிவ்னா இந்த சுவிட்சை அழுத்தினா அந்த சுவிட்சிலேருந்து வர அவுட்புட்டு தான் சுவிட்ச் பாசிட்டிவ். நேராக இப்படிந்து வந்து இப்படி வருது பாருங்க, தனியாக வந்து இப்படி வந்து
சுவிட்ச் பாசிட்டிவ் இதில் கொடுத்து இதில் முறுக்கி விட்றோம். இதில் வந்து இங்கே ஜாயிண்ட் அடித்து இதில் முறுக்கிறோம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதை அழுத்தினா இதுக்கு பவர் வரும், இதனால் ஹார்ன் அடிக்காது. ப்ளஸ் அந்த ஹார்னுக்கு தேவையான சப்ளை டைரெக்டாக பேட்டரியிலேருந்து வேணும். இது பாசிட்டிவ், டைரக்ட் பாசிட்டிவ்னா வெறும் பாசிட்டிவ்னு போட்டுருக்கோம். சுவிட்ச் பாசிட்டிவ்னா தான் சுவிட்சிலேருந்து சுவிட்ச் அழுத்தும் போது பவர் வந்து இதுக்கு கிடைக்கும். இப்போ வந்து டைரக்ட் சப்ளை இது பார்த்திங்கன்னா வெறும் ப்ளஸ்ஸு நேராக வந்து எதுலேயும் போடாமல் இப்படி எஸ் ஆகிட்டே வந்து இப்படின்னு வந்து டைரெக்டாக எங்கே இருக்கு, பேட்ரியிலேருந்து ஃபியூஸை தாண்டினோடனே ஃபியூஸுக்கு அப்புறம் இருக்குது. ஏன்னா சப்போஸ் இந்த கட் அவுட் ஏன்னா ப்ராப்ளம் ஆனால் கூட பேட்ரி அடி வாங்காமல் இருக்குது, இந்த ஃபியூஸ் காப்பாற்றிடும். அதனால் இந்த ஃபியூஸுக்கு அடுத்து டைரக்ட் சப்ளை எங்கே போகுது பார்த்திங்கன்னா நேராக போயிட்டு இங்கே போகுது. ஓகேங்களா, இது டைரக்ட் பாசிட்டிவ், இது சுவிட்சிலேருந்து வர பாசிட்டிவ். ஓகேங்களா, அப்புறம் மைனஸ் இருக்கும். மைனஸ் டைரெக்டாக எடுத்து ஒரு போல்டு போட்டுக்க வேண்டியது, ஒரு போல்டை போட்டு டைட் பண்ணிக்க வேண்டியது. நான் எப்பவுமே அந்த மாதிரி போல்டு போட்டு விடுவேன் கிரவுண்டாண்டா, அது நினச்சிக்காதீங்க, இது போல்டு. அப்போ மைனஸ் கிடச்சிக்கிச்சு, ப்ளஸ்ஸு கிடச்சிக்கிச்சு, சுவிட்சு ட்ரிகர், இதை ட்ரிகர்னு கூட வச்சுக்கலாம், ட்ரிகர்னு கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா, இதை ட்ரிகர் பண்ணும்போது இது சும்மா ஒரு ட்ரிகர் வோல்டேஜ் தான். ஆனால் இதனுடைய வோல்டேஜ் தான் 2 ஸ்பீக்கருக்குமே இந்த வோல்டேஜ் தான் போகும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 3மே இன்புட், இது 3மே ஒரு வகையில் இது 2ம் பக்கா இன்புட். இது ட்ரிகர் இன்புட் மட்டும்தான். இது 2மே அவுட்புட்டு, லோ டோன் ஹை டோன். அந்த ஹை டோனில் ஒரு அவுட்புட் மட்டும் தாங்க வரும். ஹார்னுக்கு ஒன்று இன்னாக கொடுத்துடணும், இன்னொரு வந்து அங்கேயே ஒரு போல்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த போல்டில் கிரவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மைனஸ் கிடச்சிக்கும். இது மைனஸ், இதில் ப்ளஸ் கிடைக்கும். இது இந்த ஹை டோன்லேருந்து அதிகப்படியான வோல்டேஜ் போகும். இந்த லோ டோன்லேருந்து குறைவான வோல்டேஜ். இது நேராக எங்கே போகுது பார்ப்போமா, லோ டோனு. இப்போ நம்ம ஹார்ன் அடிக்கும்போது நேராக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லோ டோன்லேருந்து நேராக வந்து வரும், அப்படியே வந்து ஹார்னுடைய லோ டோன். இதுதான் ஹார்னுடைய லோ டோன். இதுக்குமே வந்து ஒரு இன்னு, இது ப்ளஸ். ஓகேங்களா, இப்போ லோ டோனுடைய ப்ளஸ் மைனஸ் கட்சினா இந்த ஹார்ன் வந்து அடிக்க ஆரம்பிக்கும். ஆனால் இதில் லோ டோனு ஹை டோனு 2 ஹார்னையும் தனித்தனியாக இது பண்ண முடியாது. இதில் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுற ஒரு இது இருக்கும், குட்டி இது தள்ளுற மாரி ஒரு சுவிட்ச் இருக்கும். அந்த சுவிட்சை வந்து மாற்றி லோ டோன் ஹை டோன் மாறி இப்போ லோ டோன் ஹை டோனு கிங்கி அந்தமாரி வந்து சவுண்டு வந்து சேம் டைமில் 2த்தையும் சவுண்டு வர மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சுவிட்சை மாற்றி அந்த கிங்கி அந்த லோ ஸ்பீடு, அந்த டோனை வந்து ஸ்பீடாக ஏற்றலாம், கி அப்படியே வைக்கலாம், கீ அந்தமாரி வந்து ஸ்லோ, அந்த டிலே டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இது மாறி அடிக்கிற இதுவை இந்த சுவிட்சு தான் வந்து நம்ம இது பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கனெக்ஷன் ஃபுல்லாமே சொல்லிட்டேன். இதை அழுத்தினா இது சப்ளை வருது, இது ட்ரிகர் சப்ளை மட்டும்தான். இந்த ஸ்பீக்கருக்கு ஹார்னுக்கு தேவையான முக்கியமான சப்ளை இதுலேருந்து கிடச்சிக்கும், மைனஸ் இதுலேருந்து கிடச்சிக்கும். இது இயங்க வந்து மைனஸ் சப்ளை இதுலேருந்து கிடச்சிக்கும். இப்போ இந்த சப்ளை வந்து நம்ம ஹார்னை இங்கே அழுத்தும் போது பவர் சப்ளை என்ன மோடு செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த மோடுக்கு அது மாதிரி இதுலேயும் டோனை வந்து எழுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்னு இந்த செட்டு நம்ம முடிச்சாச்சு. இதுலேயுமே இதையும் முடிச்சாச்சு, இது எல்லாமே முடிச்சாச்சு. ஆல் ஓவராக வந்து இந்த சைடு நம்ம முடிச்சாச்சு. இந்த சைடு ஃபுல்லாகவே பக்கா, இந்த சைடு பக்கா. இப்போ நம்ம இந்த சைடு தான் பார்க்கணும். இப்போ நான் இந்த சைடு வந்து இந்த போர்ஷன் வந்து ஃபுல்லாத்தையுமே நான் முடிச்சிட்டேன். இப்போ இதை சொல்ல போகிறேன். இந்த பவர் சுவிட்சு, இந்த பிரேக் சிஸ்டம் மட்டும் தனியாக சொல்லலாம்னு நினைக்கிறேன்.
ஏன்னா இந்த பிரேக் சிஸ்டத்தை முதல்ல சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து இதை சொல்லிடுறேன், இந்த பிரேக் சிஸ்டத்தை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வருது பார்த்தீங்களா என்ன, இந்த பிரேக்குக்கு எது என்ன இங்கே இருக்கா, இது எதில் கொடுத்துருக்கு, இது வேறு சப்ளையில் கொடுத்துருக்கு. இந்த சப்ளை எங்கேருந்து வருது, இதுலேருந்து அவுட் எடுத்திருக்காங்க. சாவியை ஆன் பண்ணால் பவர் சப்ளை இங்கே கிடைக்கும், சாவியை ஆன் பண்ணால் இங்கே கிடைக்கும். ஆனால் சாவி ஆஃப் கண்டிஷனில் இருக்கும்போது, இந்த மாதிரி ஆஃபில் இருக்கும்போது, இந்த ஆஃபில் இருக்கும்போதே டீசல் போல்டர் ஸ்டார்ட் ஆகும்னு எல்லாருக்கும் தெரியும். ஆஃபில் இருக்கும்போது டீசல் போல்டர் ஸ்டார்ட் ஆகும்போது இதுலேருந்து ஒரு சப்ளை வந்து இப்படி வந்து ஏசி டிசி ஆகிட்டு அந்த டிசிக்கான சப்ளை வந்து இங்கே கிடைக்கும். அப்படியும் கிடைக்கும், இதுவும் கிடைக்கும். சாவியை க்ளோஸ் பண்ணாலும் பவர் சப்ளை இப்படியும் கிடைக்கும். இது ஆஃபில் இருக்கும்போது இப்படி போட்டு செக் பண்ணிக்கலாம், ஆனில் இருக்கும்போது இப்படி செக் பண்ணிக்கலாம். ஆனில் இருக்கும்போது இப்படி நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா பவர் இதிலேருந்து வருதா இல்லை இதிலேருந்து வருதா நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் ஆஃபில் இருக்கும்போது சாவியை போட்டு செக் பண்ணிங்கன்னா பக்காவாக இதிலேருந்து வரும். ஆனால் சாவியை ஆஃப் பண்ணிவிட்டு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதில் லைட்டு எல்லாமே எரிஞ்சதுன்னா சப்ளை இதுலேருந்து வருதுன்னு அர்த்தம். இதே தான் கான்செப்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து பவர் சப்ளை நேராக வந்து இப்படி போகும்போது இப்படி போகிற லைன்லேருந்து இப்படி ஒரு திருட்டு கனெக்ஷன் எடுத்துக்கிறோன்னு வச்சிங்களேன். இதை ஜாயிண்ட் அடித்து இப்படி எடுத்துருக்கோம். இது ஒரு சுவிட்சு, நார்மல் சுவிட்சு. இது வந்து நார்மலி ஓப்பன், இது நார்மலி ஓப்பன். என்சி நார்மலி ஓப்பனா, நார்மலி ஓப்பனு. நார்மலாக அது ஓப்பனில் தான் இருக்கும். இந்த பிரேக்கை இது பண்ணும்போது உள்ளே ஓப்பனில் இருக்கும். அதை வந்து நம்ம இப்படி அழுத்தும் போது, பிரேக் அழுத்தும் போது இதனுடைய இது வந்து இந்த சுவிட்சு வந்து இப்படி வெளிநோக்கி ரிலீஸ் ஆகும்போது அந்த இப்படி இருக்கும்னு வச்சுங்களேன், இப்படி இருக்கும். இது இப்படி ஒன்றா இருக்கும்போது இப்படி இருக்கும். இந்த லிவர் வந்து இப்படி அழுத்தும் போது இப்படி வெளியே வரும்போது இது வந்து இந்த டீ மாரி இது ரெண்டுத்தையும் ஒட்டி விட்ரும், அப்படி ஜாயிண்ட் ஆகிடும். அப்படி ஜாயிண்ட் ஆகும்போது என்ன ஆகும், இதுலேருந்து வர இன் சப்ளை அப்படியே உள்ளே போயிட்டு இப்படி அவுட் ஆகிட்டு, அது பிரேக் அடிக்கும்போது அவுட் ஆகின்னு வரும்னு வச்சுங்களேன். பிரேக் அடிக்கும்போது அவுட் ஆகி இதில் வருது பார்த்தீங்கன்னா தெரியும். நேராக இந்த அவுட்ரு இருக்கிறத வந்து இதில் அப்படியே வருது. நேராக வந்து நேராக வந்து இதில் வருது பாருங்கள். இந்த ஹைட்டோனுக்கு வருது ஓகேங்களா, இந்த ஹைட்டோனுக்கு வருது. ப்ளஸ்ஸு அதே ஹைட்டோனில் இங்கே ஒரு ஜாயிண்ட் ஆகிருக்கு. இது என்னடா இங்கே ஜாயிண்ட் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நேராக அப்படியே அதே ஃபாலோ பண்ணிப்போம். அதே ஃபாலோ பண்ணிப்போனா இங்கே முக்கோணம் போட்டி இருக்குது பார்த்தீங்களா ரைட் சைடில், அந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு சுவிட்ச் இருக்குது. இது என்ன சொல்லிது, இது பிரேக் பேடு. அந்த பிரேக் பேட்லேருந்து ஒரு ஃப்ரிங்கை போட்டு அந்த முக்கோண பாக்ஸுக்குள்ளே இருக்கிற இந்த சுவிட்சில் அந்த ஃப்ரிங்கு கனெக்ட் ஆகிருக்கு. இந்த ஃப்ரிங்கு தான் இதை வந்து பிரேக் அழுத்தும் போது இந்த ஃப்ரிங்கை வந்து இப்படி இழுக்குது. இந்த ஃப்ரிங்கை இப்படி இழுக்கும்போது இது வந்து இதுவும் NO தான், இதுவும் NO நார்மலி ஓப்பனு. இந்த பிரேக்கை வந்து நம்ம அழுத்தும் போது இதை இழுக்கும் போது க்ளோஸ் ஆகும். அதனால் இதுக்கு ஒரு சப்ளை வருது. அப்போ இதுக்கு சப்ளை எங்கேருந்து வருது பார்த்தா டேரெக்டாக இங்கேருந்து எடுத்துக்கலாம். நான் இங்கேருந்து எடுத்ததை காட்டுறேன், பட் ஆனால் வந்து இதுக்கான சப்ளை வந்து நான் இங்கேருந்தே எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு இதுதான் பக்கம். இந்த ரெண்டு இது ஒரு டூல்ஸ் பாக்ஸில் இருக்குது, இது ஒரு டூல்ஸ் பாக்ஸில் இருக்குது 6 யூனிட்டு. அந்த 6 யூனிட்டுக்கான ஃபீஸ் கேரியும் அந்த டூல்ஸ் பாக்ஸில் இருக்குது. ஆனால் நான் அதனால் வந்து இதிலேருந்து எடுத்துட்டேன், இந்த பிரேக் லைன் இதிலேருந்து எடுத்துருக்கேன். ஆனால் இப்படி இங்கே எடுக்கக்கூடாது, ஆக்சுவலாக இங்கேருந்து தான் எடுக்கணும். வேறு எதனா ஒரு ஒயரை சீவறதுக்கு பதில் நான் இந்த ஃபியூஸ் எங்கே ஜாயின் பண்ணிக்கலாம் அங்கேயே எடுத்துட்டேன். இது ஒன்றும் இல்லை, எங்கே வேணால் கொடுக்கலாம், இங்கேயும் கொடுக்கலாம் இங்கேயும் கொடுக்கலாம். ஆனால் இங்கே தான் கொடுக்கணும், ஏன்னா நான் இங்கே இதில் எதுவுமே அவுட்புட் எடுக்கலை. டைரெக்டாக 6 யூனிட்லேருந்து டைரெக்டாக பேட்டரிக்கு தான் போகுது. அதனால் நான் இந்த சைடு எதுவுமே எடுக்கலை. 6 யூனிட்லேருந்து டேரெக்டாக அம்மீட்டர் தான் போகுது. அதனால் எதையும் நான் எடுக்கலை. ஏன்னா அப்போ தான் லோடு சாய்ந்தா ஒரு பக்கமாக சாயும். ஓகேங்களா, இந்தமாரி இங்கேயும் மாற்றி எடுத்திங்கன்னா முள் வந்து இப்படி போயிட்டு வரும். புரியுதுங்களா, சப்ளை இப்படி வந்து நேராக இப்படியும் லைன் கிடைத்தால் இந்த ஐபி எரியும். ஒன்று இப்படி வந்து லைன் எரியும், அப்படின்னா இதில் இருந்து இல்லை இதில் இருந்தும் இப்படி
இப்படி வந்து லைட் எரியும். அப்போ 2 இன்னும் இருக்குது இதுக்கு. இந்த ஐபிஎம் சுவிட்சுக்கு இந்த சைடு ஒரு இன்னு, இங்கே ஒரு இன்னு இருக்குது. ஓகேங்களா? இதுலேருந்து பவர் வந்தாலும் எரியும், இதுலேருந்து பவர் வந்தாலும் இந்த பிரேக் அடித்தா எரியும். ஆனால் தான் நம்ம பிரேக் அடிக்கும்போது பின்னாடி லைட்டு பிளிங்காக எரியும், ரொம்ப பிளிங்காக எரியும். இதையும் அப்புறம் இந்த பிரேக் அடிக்கும் போதும், பேக் பிரேக் அடிக்கும் போதும். இப்போ நம்ம செல்ஃபு இந்த பவர் சுவிட்சு ப்ளஸ் செல்ஃபு சுவிட்சு ப்ளஸ் செல்ஃபு ப்ளஸ் இந்த இதை பற்றி சொல்ல போகிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்ஃபு சுவிட்சுக்கு பவர் எங்கே இருக்கு? நேராக இன்னும் எங்கே வருது பாருங்கள். நேராக இங்கேருந்து வருதுங்களா பவரு? இதில் வந்து இந்த சுவிட்சுக்கு ஒன்று போயிடுது. அப்படியே வந்தீங்கன்னா இதில் ஏறுது பாருங்க. இந்த பவர் சுவிட்சு, இந்த பவர் சப்ளை நேராக இங்கே போகுது. நேராக இங்கே போயிட்டு இந்த ஒயரும் வெளியே தான் இருக்குங்க. இந்த ஒயரும் வெளியே தான் இருக்கும். அதை நான் சும்மா வெளியே போயிட்டு ஜாயின் போடுறது போல் இப்படி எடுத்துக்கினேன். இந்த ஒயர் எதுன்னு வெளியே கண்டுபிடிச்சி இந்த ஒயரையும் அப்புறம் இந்த செல்ஃபுக்கும் 2 சுவிட்சு வெளியே இருக்கும். ஒன்று இன்னு ஒன்று அவுட்டுன்னு. இதுக்கு 2 ஒயர் வெளியே இருக்கும். அதில் ஒன்று இன்னில் கொடுத்துட்டு சுவிட்சுக்கு இன்னாக கொடுத்துரும். அந்த சுவிட்சை ஆன் பண்ணால் பவர் கீழே வரும். இந்த சுவிட்சுடைய அவுட்டை எடுத்து இதுக்கு செல்ஃபு சுவிட்சுக்கு இன்னாக கொடுக்கணும். இது எல்லாமே வெளியே தான். 1 2 3 4 இந்த 4 ஒயரும் வெளியே தான் இருக்கும். அதில் ஒரு ஒயர் இன்னாக கொடுத்தீங்கன்னா இதுக்கு போகும். அதில் வர இன்னொரு ஒயர் அந்த அவுட்டை எடுத்து இதுக்கு இன்னா வெளியில் முறிக்கணும். அப்படி முறிக்கிறீங்கன்னா பவர் இப்படி போயிட்டு இப்படி வந்து இதை ஆன் பண்ணால் இப்படி வரும். இப்படி வந்து இங்கே செல்ஃபு சுவிட்ச் தான் வெயிட் பண்ணணும். சுவிட்சை ஆன் பண்ணால் தான் செல்ஃபு சுவிட்சுக்கே பவர் வரும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு செல்ஃபு சுவிட்சை அழுத்தும் போது என்னாகும்? பவர் சப்ளை இப்படி போயிட்டு இந்த சுவிட்சிலேருந்து அவுட் ஆகும். அப்படியே அவுட் ஆகிட்டு நேராக எங்கே வரும்னா, இதுக்கு முன்னே வந்து என்னுடைய வண்டி வந்து இந்த செட்டப் இல்லை. டைரெக்டாக இப்படி வந்து இதில் கனெக்ட் ஆகிருக்கும். இப்படி கனெக்ட் ஆகிருந்தது நேராக. இந்த செட்டப் இல்லை அதுக்கு முன்னே. இது எதுக்கு போடணும்னா, ஏதாவது இந்த பல்சர் 220 உடைய செல்ஃப் ரிலே, சொல்லாடு ரிலேன்னு சொல்லுவாங்க. இது போட்டால் தான் வண்டி ஒரு கிளிக் அப்படி அழுத்தினோடனே கிளம்பும். இல்லைன்னா வண்டி கிரிஜி 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 கிரிஜின்னு இழுக்கம் போட்டு. அதனால் வந்து இதை எப்போ போட்டோம் அதுக்கப்புறம் அப்படி ஒரு காட்டினா அப்படி லைட்டாக அப்படி காட்டினா செல்ஃபு சூப்பராக எடுக்கும். அதனால் இந்த ரிலே போகிறது நான் போட்டிருக்கேன். நல்லா தான் இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படி டமாக்குன்னு அடிக்கும். டமாக் கிரிச்சி கிரிச்சிக்கு அப்படி சூப்பராக கிளம்பும். டமாக்குன்னு அடிக்கும். இதை போட்டதுக்கப்புறம் அதுமாரி ஒரு காட்டு தான் அப்படின்னா போதும், சூப்பராக கிளம்பிடும். இப்போ அதை நான் போட்டிருக்கேன். அதனுடைய இதுவும் சொல்லிடுறேன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. செல்ஃபை அழுத்துறேங்க. இந்த சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு செல்ஃபை அழுத்தும் போது ஒரு 12 வோல்ட் இதில் வரும். 12 வோல்ட் வந்து இதுக்குள்ளே போயிடும். இதில் வந்து மொத்தம் 4 டெர்மினல் இருக்கும். அதில் வந்து இந்த குட்டி ஒயர் வந்து 2 இருக்கும். அதில் ஒரு குட்டி ஒயரில் வந்து ப்ளஸ்ஸையும் இன்னொரு குட்டி ஒரு பிளாக் ஒயர் இருக்கும். அதை எடுத்து கிரவுண்டு பாடியில் எங்கன்னா கிரவுண்டு கொடுத்துடணும், மைனஸ் கொடுத்துடணும். பவர் இப்படி வந்து இதில் இதுவாகும்போது இதுக்கு உள்ளே வந்து இப்படி இருக்குன்னு வச்சிங்களேன். இது உள்ளுக்குள்ளே இப்படி இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த சொலினாய்டு இந்த ரிலேக்கு ஒரு டைரக்ட் இன்புட் கொடுக்கணும். டைரக்ட் பேட்டரியிலேருந்து டைரக்ட் இன்புட். இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து டைரக்ட் இன்னு, இது வந்து ப்ளஸ்ஸு இன்னு. இது எங்கேருந்து வருது பார்த்திங்கன்னா நேராக ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த இருக்கு பாருங்க, இந்த பச்சை ஒயர் தான். இப்போ பாருங்க ஃபாலோ பண்ணுவாங்க. நேராக வந்து ப்ளஸ்ஸு பேட்டரியுடைய ப்ளஸ்ஸு தாங்க. இது ஃபுல்லாகவே ப்ளஸ் தான், டைரக்ட் ப்ளஸ்ஸு. பேட்டரியில் டைரக்ட் ப்ளஸ்ஸு இங்கேயும் போகுது. அது அப்புறம் பார்ப்போம். இது நேராக போயிட்டு இங்கே போய் இங்கே நிற்கிதுங்களா. இப்போ இந்த சுவிட்சை அழுத்துறோம். இப்போ ஒரு செல்ஃபுக்கு இங்கே ஒரு சுவிட்சு, இது வந்து சுவிட்சு நம்ம வீட்டில் சுவிட்சு மாரி. இது வந்து காலிங் பெல் மாரி. இந்த காலிங் பெல்லை ஒரு டைம் அழுத்தும் போது அழுத்திட்டு விட்டால் திரும்ப பழைய பொசிஷன் வந்துடும் பார்த்திங்களா. அதுமாதிரி காலிங் பெல் மாரி. இதை அழுத்தும் போது இதுக்கு பவர் போயிட்டு இது உள்ளே இருக்கிற ஒரு காயில் தூண்டி இது ஒரு சுவிட்சு மாரி. இதுலேருந்து பவரை இது க்ளோஸ் ஆகும்போது இந்த பவரை இங்கே கொடுக்கும். பவர் இப்படி வெளியே வரும்.
ஓகேவா? இதுக்கு பவர் வந்தால் மட்டும்தான், இதுக்கு பவர் வந்தால் மட்டும்தான், இந்த செல்ஃப் சுவிட்சை அழுத்தும் போது மட்டும்தான் இதுக்கு பவர் வரும். இதை ஆன் பண்ணிவிட்டு இதை அழுத்தும் போது மட்டும்தான் இதுக்கு பவர் வரும். இந்த பவர் வந்தோடனே இந்த இருக்கிற லைனை இப்படி கொடுத்துரும். இப்படி கொடுத்த உடனே நேராக எங்கே வரும்? நேராக எங்கே வருது பார்த்திங்கன்னா சொலினாய்டுக்கு வருது. எல்லா செல்ஃப் மோட்டருக்குமே ஒரு செல்ஃப் பெரிய மோட்டர் இருக்கும், அது மேலே ஒரு குட்டி மோட்டர் மாதிரி தெரியும். இதுதான் சொலினாய்டு. இது வந்து மோட்டர் இல்லை, ஒரு ரிலே ஒரு சுவிட்ச் மாதிரி வச்சுங்களேன் சொலினாய்டு. இது ஒரு சுவிட்ச் மாதிரி வச்சுங்களேன். இது வந்து இதில் இங்கே வந்து பேட்டரியோட 12 வோல்ட் கிடைக்கும் போது அந்த 12 வோல்ட் இங்கே வரும்போது இங்கே 12 வோல்ட் கிடைக்கிறதால டைரெக்டாக வந்து இது வந்து ஒரு மேக்னெட் மாதிரி செயல்பட்டு இது உள்ளே இருக்கிற இந்த ராடை வந்து இப்படி இழுக்கும். இப்படி இழுத்து இந்த ரெண்டுத்தையும் டச் பண்ணும்போது ஆல்ரெடி வந்து இது வந்து பேட்டரியிலேருந்து வருது, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். டைரெக்டாக இந்த பேட்டரியிலேருந்து சப்ளை வந்து இப்படி வந்து இந்த க்ரீன் ஒயரில் வந்து இப்படியே வந்து இங்கே நிற்கிது, இங்கே ஒன்று நிற்கிது. அப்புறம் நம்ம கொடுத்த இங்கேருந்து ஒரு பாசிட்டிவ், அந்த 2 பாசிட்டிவ் வந்து இந்த பாசிட்டிவ் இங்கே வரும்போது இந்த காயில் வந்து மேக்னெட் ஆகிட்டு அந்த மேக்னெட் ஆகிறதால இது வந்து இங்கே ஒட்டும் போது இங்கே ஒட்டும், ப்ளஸ் வந்து இதை வெளியே தரலாம். இதனுடைய வேலையே வந்து ஒரு சுவிட்ச் மாரி செயல்படும். ப்ளஸ் வந்து இந்த கியரை வந்து ஃப்ரண்ட்டு பேக்குன்னு மூவ் பண்ணும். இந்த இது ஃப்ரண்ட்டு பேக்கில் மூவ் பண்ணும், அந்த வேலையை தான் செய்யுது. இது சப்ளை வந்தோடனே இது ஜாயிண்ட் ஆகும்போது என்ன ஆகும்? இதனால் இந்த காயில் இது மேக்னெட் ஆகி இதை அப்படி இழுக்கும்போது இது ஒட்டும் போது என்ன ஆகும்? பவர் சப்ளை இங்கேருந்து இது போகும். ஏன்னா டைரக்ட் சப்ளை இங்கே இது வரலும் வருது. இங்கேருந்து இதுக்கு வந்து இதிலேருந்து நேராக வந்து இங்கே செல்ஃப் மோட்டருக்கு போகுது. இந்த செல்ஃப் மோட்டருக்கு ப்ளஸ் கிடச்சாச்சு, செல்ஃப் மோட்டருக்கு ப்ளஸ் கிடச்சாச்சு. மைனஸ் வந்து அங்கேயே பாடியில் கொடுத்துருக்கோம். அந்த செல்ஃப் மோட்டரு வச்சு ஏற்றுற பார்த்திங்களா, அந்த போல்டுலேயே வந்து கொடுத்துருக்கோம். இந்த போல்டுலேயே கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? மைனஸு. இப்போ பவர் சப்ளை இங்கே லிங்க் ஆன உடனே இதுக்கு போய்ட்டு நேராக இதுக்கு போயிடும், மைனஸ் இங்கேருந்து கிடைக்கும். அப்போ இந்த மோட்டர் ரொட்டேட் ஆகும். அதனால் வந்து ஒரு ரொட்டேஷன் ஆகும்போது இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகும். இது சுற்றும் போது இது போயிட்டு அதில் படும்போது இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடும். இதுதான் வந்து இந்த இதுக்கான சுவிட்சு, இந்த செல்ஃபுக்கான சுவிட்சு. இதுக்கான வேலை மொத்தத்தையுமே பார்த்தாச்சு. ஓகே, அதே மாதிரி சொல்கிறேன், இந்த சுவிட்சு வந்து கிளாசிக் 350 சுவிட்சு. இந்த சைடு இருக்கிற சுவிட்சுமே வந்து கிளாசிக் 350 சுவிட்சு, ஓகேங்களா? இது ரெண்டு இதுவும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய கலரும் சொல்லியிருக்கேன். இந்த கலர் வந்து நான் வந்து இதை வந்து டீசல் புல்லட்ன்றதால நம்ம வந்து கட் பண்ணி தான் வந்து போட்டு செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து ஒய்ஆர்னா எல்லோவில் ரெட் லைன், இது பியூர் எல்லோ. இது வந்து பியூர் ப்ளூ. இது வந்து க்ரீன், பியூர் க்ரீனு. இது வந்து ப்ளூவில் க்ரீன் லைனு. அப்புறம் அந்த மாதிரி இந்த மாதிரி கீழே போட்டுக்கன்னா பீனா ப்ளூவில் ஒயிட் லைனு, பியூர் பிளாக்கில் ஒயிட் லைனு. இது வந்து பிளாக்கு, இதுவும் பிளாக்கு. அப்புறம் இது வந்து ஒயிட், டபிள்யூ ஒயிட் ஒயரு. இந்த மாதிரி பை போட்டதுனாலே இது அந்த 2 ப்ளூ கன்ஃபியூஸ் ஆகிடும். இது ப்ளூன்னு ஐட்டம், பிஎல்யூன்னு போட்டேன். இது ப்ளூ, பியூர் ப்ளூ ஒன்று மட்டும். இதெல்லாம் பிளாக்கு ஒயிட்டு. இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்கேன். அதை நம்ம கட் பண்ணி சிவி போடுறதுக்கு யூஸ் ஆகும். அப்படி இல்லைனா நீங்கள் கண்டினியூட்டி செக் பண்ணி கூட இது பண்ணிக்கலாம். ஒரு ரெண்டுத்துலேயும் வந்து ஒரு லைட்டை வச்சுட்டு ஒன்று இன்னாக கொடுத்துட்டு இன்னொன்று அவுட்டில் வச்சு ஒரு இது வச்சு இது ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது போகிறது தெரியும். கண்டினியூட்டி டெஸ்டர் வச்சு செக் பண்ணிக்கலாம். நான் சொன்ன அந்த பல்சர் 220 ரிலே இதுதான் வந்து செல்ஃபுக்கு வந்து ஒரு பூஸ்டர் மாதிரி. அப்படி ஒரு டக்குன்னு அது ஸ்பார்க், அதாவது டக்குன்னு தூக்கும் செல்ஃபு போட்டு இழுக்காமல். அதுக்கு இதை போட்டிங்கன்னா செல்ஃபு பட்டன் அழுத்தியும் ரொம்ப ஒரு மாதிரி இன்ஜின் ஓடுற சவுண்டு கிறுக்குன்னு ஆகி அப்புறம் உங்கள் டீசல் கிளம்புதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன அந்த ஹெட்லேம்ப் உள்ளே இருக்கிற அந்த பார்க்கிங் லைட்டு தான் இது கலராக போட்டேன்.
அதுக்கப்புறம் வந்து நான் விட்ட அந்த ஸ்பீக்கர் லைன் வந்து எல்லோ கலரில் அசிங்கமாக தெரியுது. வண்டி ஃபுல்லாக பிளாக்கு. அதனால் அதுக்கு ஒரு பிளாக் ஸ்லீவ் வாங்கி போட்டு பக்கா பண்ணியாச்சு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்னு செட் பண்ணுறது, கட் அவுட் செட் பண்ணுறதுக்கான வீடியோ வந்து தனியாக போட்டிருக்கேன். அதனுடைய இதுவும் வந்து நான் ஐ பட்டனில் தரேன், பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் ஒரு பைக் ரூட்ஸ் ஹார்னை எப்படி சர்வீஸ் பண்ணுறதுக்கான வீடியோவும் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து ஃபஸ்ட்டு போடாதது தான், இதனால தான் இந்த இவ்வளோ ப்ராப்ளமுமே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்ஆர் யூனிட்லேருந்து போகிற சப்ளைக்கும் ஒரு ஃபியூஸ் போட்டாச்சு. இது வந்து காரில் போடுற டைப்பில் வர ஃபியூஸு, அந்த காருக்கு வரவங்களும் அந்த மாதிரி ஃபியூஸு 2 ஃபியூஸ் போட்டாச்சு. பக்காவாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி இப்போ அவுட்புட் பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் லைட் டேரெக்டாக இப்போ ஒரு வண்டி நம்ம ஏற போகிறோன்னா அடித்து காட்டுறதுக்கு அந்த ஃப்ளாஷ் லைட்டு. இப்போ வந்து பார்க்கிங் ஆன் பண்ணுறோம். இது பார்க்கிங்கு. இந்த லைட்டை ஃபியூஸ் போயிடுச்சான்னு தெரியல, ஒரு டிம்மாக தான் எரியுது. ஃபியூஸ் தான் போயிடுச்சு இந்த பல்பு, மற்ற எல்லாமே லைன்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து ஹை பீம் லோ பீம் மாற்றி காட்டுறேன். அடுத்து வந்து இப்போ லோ பீமில் வச்சுட்டு ஹை பீம் அடிக்கிறோம். இப்போ தான் இதுதான் நான் சொன்ன கண்டிஷன். 2 பல்புமே எரியக்கூடியது இந்த டைப்பில். இந்த லோ பீமில் எரியும் போது ஃப்ளாஷ் அழுத்தும் போது மட்டும்தான் 2 லைட் எரியும். இப்போ இண்டிகேட்டர் போட்டு இண்டிகேட்டர் செக் பண்ணலாம். இப்போ ரைட் சைடு இண்டிகேட்டர் போடுறோம். பக்காவாக விட்டு எரியுது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த விட்டு எரிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன அந்த ஃப்ளாஷர் தான். அந்த ஃப்ளாஷரில் இருக்க ரிலே தான் வந்து விட்டு எரியுது. இப்போ அந்த சவுண்டு இப்போ கேட்க போகிறீங்க. இந்த பாக்ஸில் தான் ரிலே செட் பண்ணியிருக்கோம். இல்லை வெப்சைடும் பக்காவாக எரியுது. இந்த சவுண்டு தாங்க, இந்த ரிலேவால் தான் இந்த லைட் விட்டு எரியுது. அதே டைம் இப்போ பாருங்கள், நான் சொன்ன அந்த அம்மீட்டர் வந்து வோல்டேஜ் ட்ராப் ஆகும்போது ப்ளஸ் சைடு போகுது பாருங்கள். இது என்ன காரணம்னா, இந்த அம்மீட்டருடைய டெர்மினல் இப்போ மாற்றி கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டர்லேருந்து மைனஸ் சைடில் வருது. இன்ஜின் ஆஃபில் இருக்கும்போது, அதாவது பேட்டரிலேருந்து பவர் சப்ளை எடுக்குது, அப்போ வோல்டேஜ் குறையுது, அதனால் மைனஸ் சைடு வருது. இப்படி தான் கரெக்டாக இந்தமாதிரி டெர்மினல் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி முள்ளுடைய அந்த திசையை கரெக்டாக இது பண்ணலாம். அப்புறம் வந்து இதில் வந்து எல்லா ஒயருமே வந்து மடக்கி இப்படி வளைச்சலாம் எடுத்துன்னு வரும். அப்படி இருக்காது. எல்லாமே வந்து இந்த எண்டுலேருந்து சென்ட்ரு அந்த இதுவாண்ட தான் வரும், பேட்டரி ஆண்ட. எல்லாமே இங்கேருந்து இது வரலாம் வரும். சும்மா வந்து எல்லாமே ஒரு மீட்ரு ஒயர் தான் போட்டேன். ஒரு மீட்ரு ஒயர் தான். ஒரு மீட்ரு சம்திங் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. 1 மீட்டருக்கு இது இவ்வளோ எக்ஸ்ட்ரா. 1 மீட்ரு ஒரு இன்ச்சு, எல்லாத்துலேயும் 1 மீட்ரு 1 இன்ச்சு இருக்கும் ஒயரு. அந்தமாரி ஒயரு இப்போ நம்ம போடுற எத்தனை ஒயரோ அத்தனை ஒயர் இப்படி போட்டிருக்கோம். இந்தமாரி வந்து நான் வந்து உங்களுக்கு இந்த லைன்லாம் வந்து கிராஸ் ஆகக்கூடாது அப்படின்ட்டு தான் போட்டிருக்கேன். இந்தமாரி சுற்றிலாம் எதுவும் அவசியமே இல்லை, சிம்பிளாக வரும். இது புரியறதுக்காக நான் ஒரு டயக்ராம் மட்டும் தான். இதனுடைய ஃபுல் வியூவுமே உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃப் மாதிரி எடுத்து அப்லோட் பண்ணுறேன், அதை பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒயரிங்கில் வந்து ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியாச்சு. இப்போ பார்க்குறோம், செல்ஃபு பாருங்கள், எல்லாமே புதுசாக ஒயரிங். இப்போ ஒயரிங் பண்ணதுக்கப்புறமா எல்லா அவுட்புட்டுமே ஒயரிங் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாவி போட்டு இப்போ பார்க்கிங் லைட்டு போட்டுரும். பார்க்கிங் லைட்டு போட்டால் எனி டைம் இது எரியுது. ப்ளஸ் பிரேக் அடிக்கும்போது பிரைட் ஆகுது. அதுமாதிரி இண்டிகேட்டருக்கு ஒரு இண்டிகேட்டரும் எரியுது. அப்புறம் ஃப்ளாஷ் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ கலர் லைட் ஹை பீம் லைட்டு எரிஞ்சு ஆஃப் ஆகுது. எல்லாமே ஒர்க் ஆகுது. நம்மளுக்கு அந்த நியூட்ரல் லைட் மட்டும் ஒர்க் ஆகாது, ஏன்னா அது நியூட்ரல் சென்சார் இல்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல்.